நடிகர் ரவிமோகன் இப்போ பட வேலையில செம பிஸியா இருக்காரு. அவர் நடிச்ச கராத்தே பாபு, பராசக்தி அப்புறம் ஜெனின்னு 3 படம் இப்போ சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம ரவிமோகன் டைரக்டராவும் மாறிட்டாரு. யோகி பாபு வச்சு அவர் எடுக்கிற படத்துக்கு பேரு தான் அன் ஆர்டினரி மேன். இது போக ரவிமோகன் ஸ்டுடியோஸ்னு ஒரு புதிய தயாரிப்பு கம்பெனியும் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கம்பெனி சார்பா ப்ரோகோடுன்னு ஒரு படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்தை டிக்லோனா படத்தை இயக்கிய கார்த்திக் யோகி தான் இந்த படத்தையும் இயக்குறாரு. இந்த படத்துல ரவிமோகன், எஸ். ஜே. சூர்யா, மலையாள நடிகர் அர்ஜுன் அசோகன், யோகி பாபு, ஸ்ரதா ஸ்ரீநாத், ஸ்ரீ கௌரி பிரியான்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே இதுல நடிக்க போறாங்க. ஆனா இப்போ இந்த புரோக்கோடுங்கிற படப்பெயருக்கு தான் பெரிய சிக்கலே வந்திருக்கு. ஏன்னா பல வருஷமா புரோக்கோடுங்கிற பேர்ல மதுபானம் தயாரிச்சு வித்துட்டு இருக்கிற இண்டோ ஸ்பிரிட் பீவரேஜ்ங்கிற ஒரு கம்பெனி அந்த பேரு எங்க பிராண்டு நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பட தயாரிப்பு கம்பெனிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. உடனே பட கம்பெனிக்காரங்க முதல்ல சென்னை ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. அங்க அவங்களுக்கு சாதகமா உத்தரவும் கிடைச்சது. இருந்தாலும் அந்த சரக்கு கம்பெனிக்காரங்க இதை விடாம டெல்லி ஹைகோர்ட்ல இந்த பிராண்ட் பேரை கெடுக்கிற மாதிரின்னு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த சரக்கு கம்பெனி தரப்புல நாங்க 2015 டிசம்பர்லயே ப்ரோகோடுன்னு எங்க பிரதான சரக்கை ரிலீஸ் பண்ணிட்டோன்னு இந்த டைட்டில படத்துல யூஸ் பண்ணா அது எங்க பிராண்டோட பேரை டேமேஜ் பண்ணணும்னு வாதிட்டாங்க. இதுக்கு பட கம்பெனி தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, சரக்கு கம்பெனி சொல்ற அந்த பிராண்டுக்கு சட்டப்படி இன்னும் ரிஜிஸ்டர் கூட ஆகல, அவங்க அப்ளிகேஷன் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்குன்னு வாதிட்டாங்க. 2 பேரோட வாதத்தையும் கேட்ட நீதிபதி தேஜாஸ் காரியா கடைசில ஒரு உத்தரவை போட்டாங்க. சரக்கு கம்பெனியோட பெர்மிஷன் இல்லாம அவங்க பிராண்டை படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க, இது பிராண்டோட முத்திரை மீறலுக்கு சமம். இது மக்கள் கிட்ட, அதாவது அவங்க கஸ்டமர் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தும், அவங்க பிராண்ட் இமேஜ்க்கு கெட்ட பேரையும் கொண்டு வரும். அதனால ப்ரோகோடுங்கிற பேரை படத்துக்கு வைக்கக்கூடாதுன்னு தயாரிப்பு கம்பெனிக்கு தற்காலிக தடை போட்டிருக்காங்க. பட கம்பெனி 4 வாரத்துல பதில் சொல்லணும்னு கோர்ட்டு உத்தரவு போட்டு இந்த கேஸை டிசம்பர் 23ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க.